ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாரி ஃபார் த லாங் கேப். ரொம்ப நான் கேப் விட்டுட்டேன். ஸோ அது என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேதமால் பப்ளிக் ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்டோட டாட்டர் பேரண்ட்டாக போவாங்க. ஸோ வந்து விலாக் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து கிளம்பி போயிருந்தோம். ஸோ அங்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். இது வந்து சேதாமால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அந்த ஃபேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்லாம் வந்து இங்கே டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு கவரேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு பார்த்தோம். இந்த சைடு வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதுதான் என் ஃப்ரெண்டோட டாட்டர் கிளாஸ். ஸோ அங்கே போயிட்டு ஸோ வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு டாட்டரை கூட்டிகிட்டு ஸோ நாங்கள் வந்து இந்த எக்ஸ்போ வந்து சுற்றி பார்க்க வந்து கிளம்பிட்டோம். இந்த ஸ்கூலுக்கு நான் செகண்ட் டைம் வந்து வந்திருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது. ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீசன்க்காக வந்தேன். பட் இப்போ வந்து இந்த ரீசன்க்காக சரி எக்ஸ்போ அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விலாக் போடலாம் தான் வந்து வந்திருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் இருந்த டைம் வந்து 1 ஹவர் தான். 11:30க்கு போனேன், 12:30க்கு வந்து வந்துட்டேன். பட் நிறைய சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. மெயினாக வந்து அங்கே நிறைய டிஷ்ஷஸ் வந்து எக்ஸ்ட்ரா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே வந்து நம்ம அங்கே போகலாம். ஸோ நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லேயுமே நிறைய பேர் வந்து அங்கே ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம ஊர்லேயுமே வந்து குலாப் ஜாமுன் யாரோ போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக தெரில. ஸோ நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பாப்கார்ன், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால அவன் கட்லெட் கொடுத்தான். ஸோ அதையும் எடுத்துகிட்டு ஸோ இந்த பக்கம் வந்து சிக்கன் ஃப்ரை இருந்துச்சு. ஸோ சிக்கன் நக்கெட்ஸு, அதுக்கப்புறம் சாண்ட்விட்ச், அதுக்கப்புறம் பர்கர், இது எல்லாமே சிக்கன் சமோசாஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பாப்பா வந்து சிக்கன் நக்கெட்ஸ் தான் வந்து கேட்டிருந்தேன். அவளுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து இதில் பார்த்தா ப்ரைஸ் எல்லாம் எல்லாமே எனக்கு ஓகேயாக தான் இருந்துச்சு. ஸோ பாப்கார்ன் வந்து 30 ருபீஸ். ஸோ அது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வாங்கி கொடுத்து எல்லாமே டோக்கன் பேசிஸ் தான். ஸோ நம்ம போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வாங்கணும். பட் நம்ம பார்க்குறோம்ல இந்த திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து டோக்கன் கிடையாது. நம்ம டேரெக்டாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துருக்கேன். ப்ரேஸ்லெட் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. எல்லா கடையிலையுமே வந்து இந்த மாதிரி ஹேண்ட்மேட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பின்னெல்லாம் இருக்குல்ல, இதுவுமே வந்து ஹேண்ட்மேடு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இயரிங்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த த்ரெட்லலாம் வச்சு பண்ணுவாங்கள்ல, அது வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் இப்போ ஹேருக்காக வந்து இப்போ அது வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அது. ஹேருக்கு அதை வச்சு எப்படி ஹேர் டூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. ஓகே, இந்த டிசைன் வச்சு ஹேர் டூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வரும் காட்டுறேன். இது வந்து இயரிங்ஸு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ரேஸ்லெட் ஆஸ் யூஷுவல் எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இது வச்சு ஹேர் டூ லூஸ் ஹேரில் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அடுத்ததாக ஹேர் பேண்ட்ஸு, ஹேர் கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பக்கம் வச்சுருந்தாங்க ஷோ பீசஸ்க்காக. இந்த சைடு பார்த்திங்கன்னா மெஹந்தி வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸே தான். ஸோ அவங்களுமே வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹோம்மேட் லிப் பாம், அதுக்கப்புறம் நைட் ஃபேஸ் க்ரீம், இதெல்லாம் சோப்ஸு, ஹோம்மேட் சோப்ஸு இது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா என்னோடய கையில் ஒரு கையில் மொபைல், ஒரு கையில் இது நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட என் ஃப்ரெண்டோட கையை காமிச்சு ஸோ அவகிட்ட வந்து செக் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அவள் என்னென்னா இப்போ நாங்கள் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு ஆட்டோவில் போயிட்டு வீட்டுக்கு போகிறோம். அப்போவுமே சொன்னால் இந்த ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர், முல்தானி மிட்டி பவுடர், அதுக்கப்புறம் சார்கோல் சோப், ரெட் ஒயின் சோப் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ ரெட் ஒயின் பற்றி நம்ம உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன நம்மளோட சேனலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சார்கோல் வந்து ஒயிட்னிங்காக யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கும். ரெட் ஒயின் ஜெல் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஈவன் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை. ஸோ அடுத்தது எனக்கு இந்த லிப் பாம்லே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேடு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த பிரைட் ரெட்டு. ஸோ இது காட்டுவேன். ஓகே, இது இல்லை, இன்னொன்று அந்த நைட் க்ரீம் பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஷேடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுதான். ஸோ வந்து எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ப்ரைஸ் நான் எதுவுமே கேட்கல. விலாக்காக வந்து நான் வந்துட்டேன். ஏன்னா நான் ஆட்டோ பிடிச்சி போயிருந்தேன். ஸோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். எக்ஸ்போக்காக தான் போனேன். பட் நம்ம வாங்குறதுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இப்படி ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குன்னு எனக்கு தெரில.
அங்கே காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ராஜெக்டை வந்து இங்கே வச்சு டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ வந்து அதனால எனக்கு இதை விட்டுட்டு வரக்கு மனசே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டா பேஜில் உள்ளவங்க பண்ணி கொடுக்குறது. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த இன்ஸ்டா பேஜ் வந்து காமிச்சிருப்பாங்க. வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி அவங்க பண்ணி கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸு. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து மதர் டாட்டர் காம்போல ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணி கொடுப்போங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது எல்லாமே இந்த சர்வீஸ் எல்லாமே அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையுமே வந்து இதாக வச்சுருக்காங்க. ஸோ கடைசியாக இது மாதிரி ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்ம என்ன ஃபோட்டோ கொடுக்குறோமோ அதை அப்படியே பெயிண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு நாள் போய் அப்ரோச் பண்ணணும்னு தோணுச்சு. இதுதான் வந்து எனக்கு நான் போனதுலேயே ரொம்ப பிடிச்சது. ஸோ வந்து கடைசியாக ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு ஃப்ரெண்டோட குழந்தை எல்லாத்துக்குமே வாங்கிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபுல் டே இருந்தாங்க. ஈவினிங் 5 o'clock வர நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. பட் நான் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டேன். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்ல, அவங்களுக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னால ஸோ சுற்றி வெளியில் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த விலாக். ஸோ வந்து நம்ம சேனல் வந்து பொற்காட்சி விலாக் வந்து வந்திருக்காது. ஏன்னா வந்து எனக்கு அது பிடிக்கல. நிறைய பேர் ஒரு பேட் ரிவ்யூ வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் போகலை. ஸோ நீங்கள் போய் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னுமே டைம் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நம்ம போக ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.